ஹாய் காய்ஸ், ஹலோ, வெல்கம் டு ட்ரை குக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா க்ரீன் பீஸ் கீ ரைஸ். வாங்க அது எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். க்ரீன் பீஸ் கீ ரைஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், கியூமின் சீட்ஸ் கொஞ்சம், 2 க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருக்கிறது, ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், லவங்கம், பட்டை, ஏலக்காய் 3 கொஞ்சம், அப்புறம் முந்திரி கொஞ்சம், பச்சை பட்டாணி ஊற வச்சது, 1 கிளாஸ் தேங்காய் பால், அப்புறம் 1.5 கப் ரைஸ். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் வந்து நல்லா சூடான பிறகு 2 டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்னாலே பிடிக்காத குழந்தைங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போது தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடான பிறகு இதில் பட்டை கொஞ்சம் 2, லவங்கப்பூ ஒரு 3 எடுத்துக்கலாம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் லவங்கம் 3 எடுத்துருக்கோம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது வந்து நம்ம கியூமின் சீட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த நெய் வாசனம் வருது, நல்லாயிருக்கு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோடைய பச்சை வாசம் போன பிறகு நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு இப்போ ஊற வச்சுருக்க பச்சை பட்டாணி, கொஞ்சம் முந்திரி ஒரு 5-6 போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ்ட் ஆகி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு, அதோட மிக்ஸ் ஆகி. இப்போ வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் வந்து 1.5 கப் ரைஸ் எடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ரைஸ் எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1 கப் ஆஃப் கோகனட் மில்க் எடுத்துருக்கோம். பாருங்கள், கோகனட் மில்க் ஆட் பண்ண உடனே அதனுடைய கலரே சேஞ்ச் ஆகுது. பாருங்கள் எப்படி ஒயிட்டாக இருக்குன்னு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் டிஷ் தான். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டோம்னா ரெடி. இது உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். ஏன்னா இந்த டிஷ் வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் தான். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக அப்புறம் மாறிடும். ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ 2 விசில் வந்துருச்சு, இறக்கி வச்சாச்சு. இது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்க்கவே அமேசிங்காக இருக்குது. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணாச்சு. இதை வீட்டில் கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. இதை வீட்டில் கொடுத்து டேஸ்ட் பார்த்துருக்கோம். சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ.